ஸோ ஹாய் கைஸ், நான் விகாஷ் அண்ட் ஐ எம் பேக் வித் another வீடியோ. ஸோ வந்துட்டு எஸ், டைட்டிலில் பார்த்த மாதிரி வந்துட்டு இது கொஞ்சம் ரேண்ட் வீடியோவாக வந்து போக போகுது. ரேட் ரேஸ். ஸோ என்ன 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 ரேட் ரேஸ் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நேற்று வந்து ஒரு ஒரு ஐ மீன் இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஒரு போஸ்ட் பார்த்தேன் ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா, சி GSOC was meant to be a summer of code, not a winter of coaching. Indian institutes and YouTubers are turning open source into literal rat race. When contribution means competition, the spirit of fast dies. Stop trying to JEE-fy every repo on GitHub. மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு ரேட் ரேஸாக மாறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்காரு. இது உண்மையான்னு கேட்டால் ஆமாம். ஸோ எப்படின்னா வந்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, த நம்பர் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் யூ மேக் ஈக்குவல்ஸ் த த ரெலவன்ஸ் ஆஃப் யூ இன் சொசைட்டின்ற மாதிரி தான் வந்து இப்போ பார்க்குறானுங்க நிறைய பேர். சொசைட்டி இன் த சென்ஸ் ப்ரோக்ராமிங் கம்யூனிட்டி ஆர் வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட். ஸோ வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த ரேட் ரேஸுன்றது வந்து இதில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஃபக்ட் அப். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, நாட் ஜஸ்ட் திஸ், எவ்ரி திங் இன் இந்தியா இஸ் டர்னிங் இன் டு அ ரேட் ரேஸ். உண்மையான்னு கேட்டால் ஆமாம். இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸ்கூலில் இருந்தே நம்மளுக்கு இது வந்துட்டு ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ரேட் ரேஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயன்றது ஸ்கூலில் இருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. அது அங்கேயே முளைச்சதுனால நம்ம இப்போ வரைக்கும் வெட்டாமல் இருக்கோம். வெட்டுறதுக்கும் வந்து யாருக்கும் மனசு வரல. ஸோ ரேட் ரேஸ் அப்படின்றது நம்ம ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். கோல் இருக்கான்னு கேட்டால் இல்லை. எதை சாதிக்க போகிறோம் தெரியாது. ஆல் வி கேர் அபவுட் இஸ் அச்சீவ்மெண்ட் அண்ட் ஃபேம். கரெக்டாக ஒருத்தன் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா, அந்த கோர்ஸில் வேல்யூ இருக்குதா இல்லையா நம்ம வந்து பார்க்குறது கிடையாது. அதில் உண்மையில் நம்ம லேர்ன் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்றது தெரியாது. கரெக்டாக. பட் சர்டிஃபிகேட் அப்படின்ற அந்த ஒரு 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 அதுக்கு அதில் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரில. அந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங் கூட சொல்ல முடியாது. அந்த ஒரு ஃபேக் டோப்போமைனை வந்துட்டு கொடுக்குற ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம வந்துட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் ஏதாவது வேல்யூ இருக்குதா, அது நம்மளுக்கு தேவையில்லையா, அதனால் நம்மளுக்கு ஏதாவது வந்துட்டு நாலேஜ் கூடுமா கூடாதா, ஹாப்பினஸ் இருக்குமா இருக்காதா, வி டோன்ட் கிவ் அ ஃபக். கரெக்டாக. பீப்புள் ஆர் ட்ரெயின் டு நாட் ஃபைண்ட் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் இன் வாட் தே டூ பட் டு கம்பீட் ஃபார் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேம். இதை தான் இப்போ நான் சொன்னேன். படிக்கிறதுன்றது வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் டேஸ்லேருந்து நம்ம படிக்கிற மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், இது எதையுமே நம்ம வந்துட்டு நம்மளோட சந்தோஷத்துக்காண்டி நம்ம வந்து படித்தது கிடையாது. இதில் அதில் என்ன இருக்குது அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து படித்தது கிடையாது. மார்க்கு எதுக்கு படிக்கிற, மார்க் வாங்கணும், இதெல்லாம் ஒரு பதிலா? ஆனால் இந்த பதில் வந்துட்டு இட் இஸ் வெரி நார்மலைஸ்டு தீஸ் டேஸ். கரெக்டாக. ஒரு சின்ன பையன்ட்ட போயிட்டு நீ வந்துட்டு எதுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டால், நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், அதுக்காண்டி நான் அதை படிக்கிறேம்மா. திஸ் வெரி சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ் வந்துட்டு இட் இஸ் வெரி ஃபக்ட் அப், பட் இட் இஸ் வெரி நார்மலைஸ்ட் டூ. இது மாறுமான்னு கேட்டால் மாறாது. ஏன்னா வந்துட்டு இது நம்ம காலகாலமாக பின்பற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்கிறேன். எல்கேஜியிலேருந்து நான் வந்துட்டு படித்த எல்கேஜியிலேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு எக்ஸாம் விடாமல் எல்லா எக்ஸாம்லையும் நான் தான் டாப்பர். ஃபஸ்ட் ரேங்க், விச் மீன்ஸ் ஃபஸ்ட் ரேங்க், நாட் செகண்ட் தேர்ட்லாம் கிடையாது. எல்கேஜியிலேருந்து 6th படிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க், அதை தாண்டி கீழே வந்ததே கிடையாது. என் ஹாலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கப்பாக அடுக்கி வச்சுருப்பேன். ஒரு 20 கப்பு இருக்கும். பட் அதோட மீனிங்கை புரிஞ்சு நான் அதெல்லாம் பண்ணேன்னான்னு கேட்டால் இல்லை. ஏதோ படிக்கணும், படித்தா ஒரு கப்பு தருவான், அதை வாங்கிட்டு போயிட்டு ஷெல்ஃபில் வந்து அடிக்க வச்சிடணும், அவ்வளோதான். அதில் என்ன ஏன் படிக்கிறேன் அப்படின்றதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. இன்னொருத்தன்ட்ட போய் கேட்டாலுமே, இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்டாலுமே ஏன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டால், எனக்கு அது படிக்க பிடிச்சிருக்குது, அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லாது. மார்க் வாங்கணும். ஏன் ஸ்கூலே அப்படி தான் சொல்லி வளர்க்குது. இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் படி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தா
மார்க் வாங்குவேன். 16 மார்க்கு, 8 மார்க்கு, 5 மார்க்கு, 2 மார்க்கு. இப்படிலாம் வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல இருந்தே வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி த கிட்ஸ் மைண்ட் இஸ் கோயிங் டு பி ஃபக்ட் அப். கரெக்டா? ஆமாம். ஸோ ஹாவ் யூ எவர் ஸ்டாப்ட் அண்ட் ஆஸ்க்ட் வாட் யூ லைக்? இது 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 இந்த லைன் நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, வி நீட் அ கேப், அ ஸ்பேஸ். கொஞ்சம் பொறுமையாக ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ உட்காந்து யோசி. எந்த ப்ரெஷரும் வந்து இருக்க வேண்டாம். ஸ்கூல் ப்ரெஷர், காலேஜ் ப்ரெஷர் எதுவுமே வந்து இருக்க வேண்டாம். 1 வருஷம் சும்மா கடை. அந்த போர் அடிக்கும்ல, சும்மா இருக்கிறப்ப போர் அடிக்கும்ல, போர் அடிக்கிறப்ப ஏதாவது ஒன்று பண்ண வேலை, அதை பிடிச்சி போ. அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து என்னோடய லைஃப்பில் நான் எப்படி நான் வந்து ரெசனேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லாக்டவுன் எனக்கு வந்து லாக்டவுன் அப்போ நான் வந்துட்டு 10th படிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ 10th படிக்கும்போது வந்து லாக்டவுனில் எனக்கு அகெயின் போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு சரி, நம்ம எப்படியும் 11th அப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் வந்து எடுக்க போகிறோம், அதில் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். அது என்ன வீடியோ அப்படின்னா, இந்த வீடியோ. இது எப்போ போட்டது? 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஜாவான்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவர் பேர் வந்துட்டு தட்சிணாமூர்த்தி நான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். இவர் பேர் தட்சிணாமூர்த்தி. 2020 ஆகஸ்ட் மாதமோ அக்டோபர் மாதமோ எனக்கு வந்து கரெக்டாக தெரில. அப்போ இவரோட வீடியோவை ஜாவா வந்துட்டு பார்க்க ஆரம்பித்தேன் உட்காந்து. அதை நான் ஜாவான்னு நான் பார்க்கல, ஏதோ கோடிங்கன்றானுங்க, ப்ரோக்ராமிங்கன்றானுங்க, சரி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், என்னோடய போர்டம் கரெக்டாக அந்த நான் போர் அடிச்சிச்சுன்றதுனால தான் அதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த போர்டம்மை இது ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ தேட் ஐ ஃபவுண்ட் மை ஹாப்பினஸ், நாட் மை கெரியர். என் கெரியர் இது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் என் கெரியராக இருக்க போகுது, என் ஜாபுக்கு இது தேவை, நான் அப்படிலாம் நினைக்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறானுங்க, எதை படித்தாலும் இது ஜாபுக்கு யூஸ் ஆகுமா, நான் அதை வந்து ரெஸ்யூமேல வச்சு வாய மூடு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் நான் எதை படிக்கணும்னாலும் ஜாபுக்கு யூஸ் ஆகுமா, ரெஸ்யூமேல ஆட் பண்ணலாமா? உனக்கு பிடிக்குதாடா, அதான்டா முக்கியம். அதை விட்டு புட்டு எதுக்கு எடுத்தாலும் நான் இதை நான் படித்தேன் அப்படின்னா இது எனக்கு ஜாபுக்கு யூஸ் ஆகுமா, ரெஸ்யூமேல போடலாமா, ரெக்ரூட்டர்ஸ் இதை பார்ப்பாங்களா, இன்டர்வியூவில் இதை பேசலாமா? ஜஸ்ட் ஃபீல் லைக் ஹியூமன்ஸ் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட ஹியூமன் வேல்யூவை இழந்துடுறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு அப்படி தான் தோணுது. இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ், நாட் ஜஸ்ட் கெரியர், இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஹியூமன்ஸ் அவங்களோட அந்த ஒரு வேல்யூ, மனுஷனாக இருக்கிற அந்த வேல்யூவை இழந்துடுறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது ஒரு கட்டத்துக்கு மேலே. காலேஜே என்ன சொல்லி வளர்க்குது? 3rd இயர் மிச்ச காலேஜ் பற்றி எனக்கு தெரில, என் காலேஜ் இது அப்படியே சொல்லுது. கேம்பஸ் இன்டர்வியூவில் உட்காரும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, காம்படிட்டர்ஸ். அவங்க உன்னோட எதிரியாக பாரு அவங்களோட போட்டி போட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் நீ 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 வந்து முதலவான்னு சொல்லுது. எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு மைண்ட் செட் இது. என்னால் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா இந்த 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 ஒரு மாதம் நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, நான் கிருஷ்ணகிரி போயிட்டேன். எதுக்குன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு ஆன்சைட் கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போயிட்டு இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணேன். ஓகேவா? அந்த கதைக்கு நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி பார்ப்போம். அந்த லாக்டவுன் அந்த ஒரு வருஷம் நான் வந்துட்டு எனக்கு கைடு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எவனும் கிடையாது. இந்த கோர்ஸ் விற்கிறேன் வந்து சேரு, நான் ஒன்று வந்து கைட் பண்ணுறேன் அப்படிலாம் எவனும் கிடையாது. அண்ட் அது வந்து நல்ல விஷயமும் கூட. கோர்ஸில் வந்து காசை போட்டு சேர்ந்துருந்தேன் அப்படின்னா எனக்கு சுய புத்தின்றது எனக்கு வந்துட்டு இருந்திருக்காது. அவன் வந்துட்டு கொடுக்குற அந்த கெரியர் கைடன்ஸில் தான் நான் அது போயிருப்பேன். ஏன் கெரியர் என்னன்றது எனக்கு தான்டா தெரியணும். அதுக்கு நீ எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். காலேஜ் ஸ்கூல் அது கொடுக்காது. ஸ்கூல் முடிச்சு அடுத்த செகண்ட் அடுத்த மாதம் அடுத்த ஒரு 3 மாதத்தில் அந்த காலேஜ் போகணும். ஸ்கூல் முடிச்சு அடுத்த செகண்டே வந்துட்டு நீ 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 வந்து காலேஜில் என்ன நீ
நீ என்ன சொல்கிறது, நீ வந்துட்டு என்ன படிக்க போகிறன்றது நீ என்ன சொல்கிறது, நீ வந்துட்டு இது பண்ணணும். அதுக்கு கெரியர் கைடன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கும்பல் வந்து கிளம்பிடும். நான் உங்களோட குழந்தைய நான் வந்துட்டு வளர்க்குறேன், நான் உங்களோட குழந்தைக்கு வந்துட்டு ஒரு பாதை காட்டுறேன். என்னத்தை காட்டி கிளி பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது உனக்கு எப்படி தெரியும்? அதை நம்பி நிறைய பேர் வந்து கெரியர் கைடன்ஸ்னு சொல்லிட்டு போகிறானுங்க. அது ஸ்கேமு தான். ஆனால் அது வந்துட்டு லிட்டரலாக இந்த லிட்டரல் சென்ஸ் அது வந்து ஸ்கேம் கிடையாது. ஒரு செகண்ட். இன் லிட்டரல் சென்ஸ் அது வந்து ஸ்கேம் கிடையாது. பட் வந்துட்டு இட் இஸ் a ஸ்கேம் இன் டிஸ்கைஸ், அவ்வளோதான். வந்துட்டு என்ன என்ன சொல்கிறது அப்படின்றது எனக்கு தெரியலை. ஒரு நல்ல கவர்மெண்ட்டாக இருந்திருந்ததா அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமா ஒரு வருஷம் அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ என்ன படிக்கணுன்றத முடிவெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்துருக்கணும். கொடுக்கலையா? சரி, அவங்க வந்து கொடுத்தாங்களா? கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா என்ன ரேட் ரேஸ் கைஸ், ஓடிக்கிட்டே இருக்கணும். நிப்பாட்டவே நிற்கவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். எதிர்த்த விட்டு பையன் ஏன் என்னோட வயசில் வந்துட்டு ஒரு பையன் எப்படி பண்ணுறான், அது பண்ணுறான், இது நடா வாழ்கிறீங்க வாழ்க்கையை. அதான் இது நான் வந்துட்டு இந்த போஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ் வந்துட்டு பாப்புலர் ஆச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு கிரைண்ட் அடிப்போம், எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நம்ம வந்து பண்ணுறோம். ஈவன் இஃப் த கான்ட்ரிபியூஷன் மேக்ஸ் நோ சென்ஸ், சும்மா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் டாக்குமெண்டேஷன் வந்து நோண்டுவானுங்க, டாக்குமெண்டேஷனில் போயிட்டு ஒரு சேஞ்ச் பண்ணுவானுங்க. இதில் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்துட்டு ட்ரெண்ட் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த Node.js-க்கா ஏதோ தெரில, ஒரு யூடியூப் வந்துட்டு ஒரு யூடியூபர் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, கிறுக்குத்தனமாக வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு Node.js-ல போயிட்டு சும்மா மை நேம் இஸ் திஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிஆரை வந்து மேக் பண்ணுறான். அதை பார்த்த 1 மில்லியன் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறானுங்க, இவன் தான் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி இவனுங்களும் சும்மா வந்து டாக்குமெண்டேஷனில் போயிட்டு மை நேம் இஸ் திஸ் ஹலோ ஹாய்ன்னு சொல்லிட்டு போடுறானுங்க பிஆரை. ஈவன் இஃப் த பிஆர் டசன்ட் மேக் எனி சென்ஸ், they do it. ஏன்? they're in a rat race, they want to do something. இவனுங்க ஏதோ பண்ணணும், அந்த ஃபேக் டோபமைன் ஹிட் ஆகணும்ல, அப்போ ஏதோ பண்ணணும் இவனுங்க. இவனுங்க இதை பண்ணும்போது இவனுங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே we are doing something meaningfulன்ற மாதிரி தோணும். பட் இன் ரியாலிட்டி they don't do anything meaningful. இருக்குத்தனம் தான் அவங்க இவனுங்க வந்து பண்ணிருக்கானுங்க, அது இவனுங்களுக்கு புரியாது. அதான் சொல்கிறேன்ல, ஓடாத, நில்லு, கொஞ்சம் ஸ்லோ த ஃபக் டவுன், மூச்சு வாங்கு. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும், தயவு செஞ்சு அதை பண்ணு. லைஃப்பை என்ஜாயே பண்ண மாட்டானுங்க. எப்படின்னா, ஆல் தே நீட் இஸ் வேலிடேஷன், அட்டென்ஷன், அவ்வளோதான். அட்டென்ஷன் சீக்கிங் லீச்சஸ். நான் இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்துருக்கேன்னு அர்த்தம். எப்படின்னா, நான் ரொம்ப 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 சிம்பிளாக சொல்கிறேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்த்துருப்பீங்க நீங்கள். பட் இதை பற்றி நம்ம பெருசாக நம்ம வந்து கண்டுட்டு இருக்க மாட்டோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஜாலியாக பேசுவோம், நேச்சுரலாக இருப்போம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போச்சுன்னா என்ன செய்வாங்க, அப்படியே வந்துட்டு கெத்தாக கூலாக அப்படியே வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுவானுங்க. எதுக்கு? அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கா? அந்த பொண்ணு வந்து உன்னை வேலிடேட் பண்ணணுமா? அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதப்பா, அந்த பொண்ணு உன்னை வந்து வேலிடேட் பண்ணணுமா? இந்த பிரச்சனை அப்படின்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் கெரியர், இது அவங்களோட மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் வந்துட்டு கெரியரை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, டே டு டே ஆக்டிவிட்டீஸ் லைக் வாட் ஐ ஜஸ்ட் செட் நவ் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு விட்டுருவோம். வி ஆர் ஆல் கோயிங் டு டை ஒன் டே. ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். ஓகேவா? ஓகே, நான் வந்துட்டு இதுக்கு வரேன். என்னை ஏன் இவ்வளோ ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஒரு சம்பவம் தான். இதை நான் ஓப்பனாக சொல்லக்கூடாது, இதை நான் சொன்னால் எனக்கு வந்துட்டு என்ன கான்சிக்வன்ஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ தட் நான் வந்துட்டு அதை ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த ஃபுல் ஸ்டோரி, பட் லிசன்.
இந்த லைக் எங்கள் காலேஜாக இருக்கட்டும், நிறைய காலேஜ் வந்து என்ன பண்ணுது, பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் தேவை. ஸோ லெட்ஸ் கெட் இட் பை சீட்டிங். இந்த கதைக்கு வரேன் நான். ஸோ இது என்ன கதை அப்படின்னா, எங்கள் காலேஜில் வந்துட்டு செமஸ்டர் ஹாலிடேஸ் இப்போ ஆக்சுவலாக டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு செமஸ்டர் ஹாலிடேஸ் எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இவனுங்க என்ன பண்ணானுங்க, AWS சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் கோர்ஸை வந்துட்டு நாங்கள் டீச் பண்ண போகிறோம், வி வில் ட்ரெயின் யூ ஸோ தட் யூ கேன் கெட் த சர்டிஃபிகேட்ன்ற மாதிரி ஒன்று ஆஃபர் பண்ணானுங்க. 8500 ரூபாய். ஓகே, 8.5K rupees. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஆசை இருந்தால் பே பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த கோர்ஸை முடித்தவங்களுக்கோ அல்லது இந்த கோர்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கோ ஆர் எனி ஐடி ப்ரொஃபஷனலுக்கு தெரியும், இந்த கோர்ஸுன்றது இட் ஷுட் அட்லீஸ்ட் டேக் 3 months. அட்லீஸ்ட் 3 மாதம் எடுக்கணும். ஈவன் இஃப் யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் இன் நெட்வொர்க்கிங் ஆர் ப்ரோக்ராமிங்காக இருந்தாலுமே AWSல வதன்னு நிறைய சர்வீஸ் இருக்குது. எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் அட்லீஸ்ட் டேக் எவ்வளவு, 3 months அட்லீஸ்ட். எங்கள் காலேஜ் எவ்வளோ நாளில் முடிச்சிச்சுன்னு தெரியுமா? 6 நாளில். நாட் ஈவன் அ ஃபுல் வீக், 6 days. இந்த கோர்ஸை 6 daysல முடித்து சர்டிஃபிகேட்டை வாங்க வச்சிட்டானுங்க. எங்கள் காலேஜில் ஒரு 10-15 பேர் வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டானுங்க 6 நாளில். வந்து இது 6 நாளில் கற்றுக்கிட்டு நம்ம இதுக்கிட்டே கேட்போம், ஓகேவா? என்ன சொல்லுது, 2 to 4 மாதம் தேவை. 2 to 4 மாதம் தேவை. பிகினர்ஸுக்கு 4 to 6 மாதம் தேவை. ஓகேவா? லெட்ஸ் அஸ்யூம் இங்கே எங்கள் காலேஜில் படித்த 10 பேருமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுப்போம். 10 பேருமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுப்போம். அப்படின்னா கூடமே அட்லீஸ்ட் 2 months தேவை. அட்லீஸ்ட் 6 weeks தேவை. எப்படி 6 நாளில் முடிச்சானுங்க? 6 நாளில் முடித்தது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டானுங்க. எப்படி? அப்போ தேர் இஸ் சம்திங் ஃபிஷி கோயிங் ஆன்ல. அது என்ன நோண்டும் போது ஐ கேம் டு நோ தட் இவனுங்க பண்ணது ஒரு ஸ்கேம்ன்ட்டு. காலேஜ் வந்து எங்கள் பசங்களை ஏமாத்திருக்கானுங்க. சர்டிஃபிகேட் ஃபேக் கிடையாது, அதெல்லாம் உண்மைதான். பட் அதை வாங்கின விதம்ன்றது ஸ்கேம். என்னன்னா வந்துட்டு இந்த ஃபுல் கதையை நான் சொல்ல விரும்பலை. ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்போஸ் எனி ஒன் ஹியர். ஐ எம் நாட் அன் எக்ஸ்போசர் இன் அ டிபிக்கல் சென்ஸ். நான் வந்துட்டு இந்த வீடியோவை எவனாவது காலேஜில் இருந்து பார்த்தானா என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. அதனால் இதை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இவனுங்க ஒரு சதி வேலை பண்ணியிருக்கானுங்க. ஸோ தட் 6 நாளில் AWS கோர்ஸை படித்து லெஜிட்டமேட்டாக சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கானுங்க. லெஜிட்டமேட் இன் த சென்ஸ், அந்த சர்டிஃபிகேட்ன்றது இட் இஸ் ஆக்சுவலி வேலிட். இட்ஸ் நாட் ஃபேக். த சர்டிஃபிகேட் இஸ் நாட் ஃபேக். பட் அதை வாங்கின விதம்ன்றது கம்ப்ளீட் மால் ப்ராக்டிஸ். ஓகே, மால் ப்ராக்டிஸ், எஸ், கம்ப்ளீட் மால் ப்ராக்டிஸ். அண்ட் ஹோல் ஸ்டோரி இஸ் ஸ்கேம். நான் என்ன சொல்கிறேன், இதை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸும் கேள்வி கேட்க இதை ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கேள்வி கேட்பானுங்களாம் பார்த்தா கிடையாது. இதை ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கேள்வி கேட்க மாட்டானுங்க. ஏன் இதை ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் தட்டு கேட்கல? ஏன்னா அவங்களுக்கு தேவை சர்டிஃபிகேட், நாட் தி நாலேஜ். நான் AWS சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், பெரிய விஷயம்ல. அதை எப்படி வாங்கினா என்ன, நான் வாங்கிட்டேன்ல, கரெக்டா? ஸோ ஈவன் இஃப் நான் வாங்கின விதம்ன்றது மால் ப்ராக்டிஸாக இருந்தாலுமே ஐ டோன்ட் கிவ் அ ஃபக். ஆல் ஐ நீட் இஸ் த சர்டிஃபிகேட். அதை நான் வந்து லிங்க்டின்ல போட்டுப்பேன். இந்த ஒரு எண்ணம், கரெக்டாக, இந்த ஒரு தாட், இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு பசங்க இருக்காங்க. அப்படின்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண காலேஜும் ரெடியாக இருப்பானுங்க. அதான் பண்ணியிருக்கானுங்க. பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ
நான் வந்துட்டு எல்லாரையும் சொல்லலை, அகைன் நான் வந்துட்டு எல்லாரையுமே சொல்லலை. பட் மோஸ்ட்லி அவங்களுக்கு தே நீட் ஷார்ட்கட்ஸ். இந்த 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 ஷார்ட்கட்ஸை தான் இவனுங்க எல்லாரும் பின்தொடர்ந்து போகிறானுங்க. ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகியே ஆகணும் உனங்களுக்கு. கஷ்டப்படவே மாட்டானுங்க, பிடிச்சதை பண்ண மாட்டானுங்க. கண்மூடித்தனமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் எவனாவது ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அதான் சரி, ஓகே, அதான் உண்மை. ஷார்ட்கட். ஓவர் நைட்டில் எப்படி இருந்து காசு பார்க்குறது, கேம்பிளிங் எப்படி பண்ணுறது பண்ணுவானுங்க, அதையும் பண்ணுவானுங்க. கேம்பிளிங் என்ன அதுக்கு பேர் என்னது, ட்ரீம் லெவனா? அதுவே கேம்பிளிங்கு. கேட்டால் வந்துட்டு என்னத்த சொல்ல, நான் ஓவர் நைட்டில் இவங்களுக்கு வந்துட்டு காசு பார்த்துடணும், கோடீஸ்வரன் ஆயிடணும். இந்த மைண்ட் செட்டு வந்துட்டு நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவன் பண்ண தான் செய்வான். ஒன்றுமே பிடுங்க கூட முடியாது, நம்மளால் பிடுங்க கூட முடியாது. இங்கே மைண்ட் செட்டு மாற்ற வேண்டியது காலேஜோ ஸ்கூலோ கிடையாது முதல்ல. அதாவது காலேஜை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறவனுங்களோ ஸ்கூலை மேனேஜ் பண்ணுறவனுங்களோ வந்து மாற்ற மாட்டானுங்க. எப்போ வரைக்கும்னா நம்மளுடைய மைண்ட் செட்டை நம்ம வந்து மாற்றுற வரைக்கும். அது மாற்றுவோமான்னு கேட்டால் மாற்ற மாட்டோம். ஏன்னா வந்து அது ஸ்கூலில் இருந்தே அப்படி நம்ம வந்து பழகிட்டோம்ல. அப்போ ஸ்கூலை ப்ளேம் பண்ணுறதா நம்மளை ப்ளேம் பண்ணுறதா தெரில. எனக்கு என்ன, ஐம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ் மேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. என்னடா பண்ணுறீங்க வாழ்க்கையில்? என்னடா உங்களுக்குன்னு ஒரு ஆசையே இருக்காதா? உங்களுக்குன்னு ஒரு ஆசையே இருக்காதா உங்களோட? அதாவது எப்படின்னா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் அவங்களோட ஆசை வந்து என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஃபேம், ஷார்ட் டேர்ம் அச்சீவ்மெண்ட், ஷார்ட் டேர்ம் டோபமைன் ஹிட், அவ்வளோதான் தேவை. என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. கேவலமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. நான் வந்துட்டு எனக்கு 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 எப்பயுமே வந்துட்டு இந்த சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? அவங்க வந்து ரொம்ப வந்துட்டு ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சுகர் கோட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எதையுமே வந்துட்டு மூடி மறைக்க மாட்டாங்க. பட்டுன்னு பச்சையாக வந்து சொல்லிவிடுவாங்க, எதுனாலும் சரி சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா என்ன லைக் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்கன்றது முக்கியமே கிடையாது. ஆல் தே நீட் இஸ் த டைம் த பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் வித் தம். அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இந்த இன்னசென்ஸ் வந்து என்னைக்கு போகுதோ, என்னைக்கு வந்து சொசைட்டி ப்ரெஷர் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்குதோ, அன்னைக்கே திஸ் லிட்டில் இன்னசென்ஸ் டேர்ன் இன்டு ஈவில்னஸ். அவன் எப்படி வளர முடியும்? அவன் எப்படி வளரலாம்? அதெல்லாம் வந்து வளரக்கூடாது. அவனை விட நான் வந்துட்டு முன்னேறி வரணும். இதெல்லாம் ஒரு மைண்ட் செட்டு. அவனை விட நான் முன்னேறி வரணும். விளங்காது இப்படிலாம். நான் வந்து சொன்னேன்ல, இந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து நான் வந்து கிருஷ்ணகிரியில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் ஆஃப் மை லைஃப்ன்ற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். நான் மோர் தென் இன்டர்ன்ஷிப், மோர் தென் த ஒர்க் ஐ டிட், அங்கே பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு 3 அங்கே ஒரு 3 பிள்ளைங்க வந்து இருக்குங்க. ஸோ வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, இன்னொன்று வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு, இன்னொன்று வந்துட்டு தேர்ட் ஸ்டாண்டர்டு. ஸோ வந்துட்டு இந்த 3 குழந்தைகளோட வந்துட்டு நான் டெய்லி போய் விளையாடுவேன். பேசிக்காக எப்படின்னா வந்து அவங்கள டெய்லி பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு போவேன். பார்க்குக்கு கூட்டிகிட்டு போய் ஊஞ்சல், சறுக்கு அதெல்லாம் வந்து அவங்களோட சேர்ந்து நானும் வந்து விளையாண்டுருப்பேன் நான். பட் ஸோ அவங்க வந்து என்கிட்ட என்ன வேலை பார்க்குற, உனக்கு எவ்வளவு சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, லிங்க்டின்ல நீ எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கேன்னுலாம் கேட்டதில்லை. என்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையே இல்லை. ஆல் தி நீட் இஸ் த டைம் ஐ ஸ்பெண்ட் வித் தம். எவ்வளோ தூரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு நான் காணோம்னு சொல்லிட்டு அவங்க டைரெக்டாக என்னோடய ஆஃபீஸ்க்குள்ளேயே அவங்க போயிட்டாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு எல்லார்ட்டையும் போயிட்டு நான் வந்து எங்கே இருக்கேன்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ தூரம் வந்துட்டு தே அட்டாச்டு வித் மீ எமோஷ்னலி.
இதை நான் வந்துட்டு ஒருத்தன்ட்ட போயிட்டு போயிட்டு லைக் என்னுடைய ஏஜில் இருக்கிற ஒருத்தன்ட்ட போயிட்டு ஸ்பெண்ட் டைம் வித் கிட்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னா அவன் என்னை பார்த்து சிரிப்பான். இல்லைன்னு சொல்லுங்கள். அகைன் நான் எல்லாரையும் பற்றி நான் பேசவே இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பற்றி நான் பேசுகிறேன். அவன் என்னை பார்த்து சிரிப்பான். ஏன் சிரிக்கிறான்? ஏன்னா பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது வந்து சின்ன பசங்களோட வந்துட்டு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது அவனுக்கு ப்ரொடக்டிவாக இருக்காது. ப்ரொடக்டிவ் இன் த சென்ஸ் அவனோட லைஃபுக்கு க்ரோத் இருக்காது. இது எவ்வளோ கேவலமாக இருக்குதுல்ல. நம்ம எவ்வளோ கேவலமாக நம்ம வந்து மாறிட்டு வரோம்ல. நம்ம கெரியர் க்ரோத் தான் வந்துட்டு மொத்த வாழ்க்கையும்ல. கெரியர் தாண்டி வேறு எதுவுமே இல்லை வாழ்க்கையில். அந்த மூலக்காரணம் என்ன? மூலக்காரணம் ஸ்கூல் நம்மளை வந்துட்டு வேலிடேஷன் வேலிடேஷன் வேலிடேஷன். நீ எவ்வளோ மார்க் வாங்குற அதுதான் வந்துட்டு உன்னுடைய அடையாளம். நீ வந்துட்டு எவ்வளோ பேர் புகழ் வாங்குற அதுதான் உன்னுடைய அடையாளம். அதை நீ நீ மார்க் வாங்குற விதம் மக்கப் பண்ணு மக்கப் பண்ணு மக்கப் பண்ணு மக்கப் பண்ணு. இதை ஸ்கூல்லையே நம்மளுக்கு பதிச்சு 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 விட்டதுனால நம்ம வளர்ந்து வரப்போ இது இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிது. இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிது. சுயமாக யோசிக்க தெரியாது. காலேஜ் ஒரு ஸ்கேம் பண்ண அதை தட்டி கேட்க துப்பு இல்லை. சின்ன குழந்தைகளோடையோ அல்லது வந்துட்டு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதோ அது ப்ரொடக்டிவாக இல்லை, கெரியர் க்ரோத்துக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எச்சத்தனமாக வந்து பேசத்தோம். ஏண்டா டேய், நீ கெரியர் க்ரோத்துன்றீங்க, அவ்வளோ க்ரோத் ஆகி நீ என்னடா செய்ய போகிற வாழ்க்கையில்? நீ அவ்வளோ சம்பாதிக்கிற, லட்சமாக சம்பாதிக்கிற, என்னடா செய்ய போகிற நீ வாழ்க்கையில்? நீ என்ஜாய் தானே பண்ணணும் கடைசியில். நீ எப்படியும் அந்த காசை வச்சு நீ என்ன வந்து சேர்த்துக்கிட்டே இருக்க போறியா? நீ நம்ம வந்து வேலைக்கு போகிறதுன்றது, காசு சம்பாதிக்கிறதுன்றது அதுக்கான பர்பஸ் என்ன? நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு தானே. அதே விட்டு கடைசியில் க்ரோத்துனா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் சொன்ன அந்த மூல காரணம், ஸ்கூலில் பதிச்சு வச்ச அந்த மூல காரணம், வேற எதுவுமே கிடையாது. ஆட்டு பேசிக்கிட்டே போகிறேன். என்னத்த வண்டி எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க பின்னாடி. வெயிட் பண்ணுங்க. ஸோ எஸ், அதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் கதறிக்கிட்டு இருந்தேன் என்னை போட்டு. அதான் அகெயின் அந்த சின்ன குழந்தைகளோட ஃபோட்டோவெல்லாம் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் ரைட். ஓகே, இன்டர்நெட்லலாம் வந்துட்டு எக்ஸ்போஸ்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நான் அதை பண்ணவும் மாட்டேன். ஸோ அதான் ரேட் ரேஸ், எலி மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்ல. எங்கே ஓடுறோம் யாருக்கும் தெரியாது. இதில் வந்துட்டு இல்லை, நான் ஒரே ஒரு கேள்வி நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்குறேன். கேளு, காலேஜ் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், கேளு. நீ உன் பசங்களை வச்சு நீ இவ்வளோ ஸ்கேம் பண்ணுறேல, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறேல, நீ ஏன் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறேல, 6 நாளில் படிக்க வச்சு சர்டிஃபிகேட் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணி நீ வந்து வாங்கி கொடுக்குறேல, அதை நீயே பண்ணும்போது பசங்க செமஸ்டர் எக்ஸாமில் வந்து பிட் அடிக்க மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு என்னடா நிச்சயம்? அப்படி அவனுக்கு அடிச்சானுங்கன்னா அதை எதுக்கு மால் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு நீ ஃபைன் வாங்குற? ஃபைன் வாங்காத, பிட் அடிக்கிட்டவனுங்க செமஸ்டர் எக்ஸாமில் பிட்டு கொண்டு வரட்டும், பிட் அடிக்கட்டும், மிச்சவனுங்கள்ட்ட கேட்டு எழுதட்டும், மால் ப்ராக்டிஸ் அவனுங்களும் பண்ணட்டும். நீ பண்ணுறேன்னா அப்புறம் அவனுங்களும் வந்து பண்ணலாம்ல, என்ன தப்பு அதில்? பண்ணட்டும். அது என்னப்பா நீ மட்டும்தான் அந்த மால் ப்ராக்டிஸ் பண்ணுவியா? அதே இது வந்து உன்னோட பசங்க வந்துட்டு செமஸ்டர் எக்ஸாமில் பண்ணால் அதுக்கு நீ ஃபைன் வாங்குவ. நீ அவன்கள்ட்ட இருந்து எவ்வளோ ரூபா, 3000 எவ்வளோ தெரியல, நீ ஃபைன் மயிர் வாங்குவ நீ, இல்லையா? உனக்கு வந்தால் ரத்தம், அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இந்த சேம் இளவு வந்து எனக்கும் வந்து நடந்துருக்குது. நான் பார்த்தலானதில்லை, நான் பிட்டுன்னு வந்து கொண்டு போகல. நான் போட்டிருந்த சட்டையில் இந்த மாதிரி லெட்டர் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே வந்துட்டு பிரிண்டாக இருந்துச்சு. ஓகேவா? லெட்டர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து பிரிண்டாக இருந்துச்சு. நீ எப்பரா லெட்டர் வச்ச சட்டையாக போடலான்னு சொல்லிட்டு பிடிச்சானுங்க.
மால் ப்ராக்டிஸுக்கு. கடைசியில் மால் ப்ராக்டிஸ் போகிற வரைக்கும் வந்துட்டு கொண்டு வந்தானுங்க. பட் எனக்கு போடல, அது வேறு விஷயம். நான் அவனுங்க நீ வந்து கெஞ்சி வச்சானுங்க, சாரி சார், சாரி மேம், ஐ ஒன்ட் டூ திஸ் அகைன், ஐ ஒன்ட் ரிப்பீட் திஸ் அகைன். நான் வந்துட்டு சட்டை மேலே பிரிண்ட் ஆயிருந்தது, அது ஏன் தப்பு தான், இனிமேல் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கெஞ்சினேன் அவனுங்கள்ட்ட. ஏண்டா டே, உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் நீங்கள் என்ன நாள் நீங்கள் இதை பண்ணலாமாடா? லெட்டர் போட்ட சட்டையை போட்டிருந்தா, டபுள் பேக்கெட் போட்ட சட்டையை போட்டிருந்தா மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு நீ வந்து நீ ஃபைன் வாங்குவ. ஆனால் அதே இது மாலை 8500 ரூபா. அது சும்மா, அதெல்லாம் சும்மா காசா மாலை? அதெல்லாம் ஓன் காசா? அது அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச காசுடாது. 8500 ரூபா நீ எல்லார்கிட்ட இருந்து வாங்கி மால் ப்ராக்டிஸ் பண்ணி நீ வந்து அவங்கள நீ வந்து பாஸ் பண்ண வச்சிருக்க. இது என்ன சொல்கிறது நான்? இதை தட்டி கேட்க ஸ்டூடெண்ட்ஸால் முடியாதான்னு கேட்டால் முடியும், பட் பண்ணுவாங்களா கேட்டால் பண்ண மாட்டாங்க. ஏன்? பிகாஸ் அவங்களுடைய மைண்டும் இட் இஸ் ஆல்ரெடி ஃபக்ட் அப். அப்படி தானே? நம்மளுக்கு தேவை ஒரு சர்டிஃபிகேட்டு, அச்சீவ்மெண்ட்டு, அதை எப்படி கொடுத்தா எனக்கு என்ன, இல்லையா? இதில் பச்சையாக சொல்கிறானுங்க, காலேஜில் பச்சையாக சொல்கிறானுங்க, நீ பிளேஸ்மெண்ட்டில் உட்காரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுப்பா, உன்னுடைய எதிரிகள், அவனை ஒரு எதிரியாக பார்க்கவும் அப்படின்றானுங்க. இவ்வளோ ஒரு கீழ்த்தனமான மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த காலத்தில்டா நாடு வந்து உருப்படுறது? டெவலப்டு கண்ட்ரியாலாம் ஒரு மசூரம் ஆகாது இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா. அதில் பாலிடிக்ஸ் மாதிரி வேறு, கரப்ஷனு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த லட்சணத்தில் இந்தியா விட்டு வெளியே போனானுங்க, தாவுனானுங்க அப்படின்னா நீ தேச துரோகின்னு சொல்ல வேண்டியது. கிறுக்கணுங்களா, மெண்டல் பயிலுகளா. இதில் எனக்கு காலேஜை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குதுங்க, ஓகேவா? என் காலேஜுன்னு மட்டும் இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. நான் என் காலேஜை பற்றி மட்டும் நான் அதை பற்றி மட்டும் பேசலை, நான் ஜென்ரலாக காலேஜை பற்றி பேசுகிறேன், ஓகேவா? காலேஜு, ஸ்கூலு, ஓகே. என் காலேஜில் வந்துட்டு இந்த அசைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து முடிக்க சொல்லுவானுங்க. சிசிஎன்ஏ சர்டிஃபிகேட்டை எனக்கு இதான்டா காமெடி. சிசிஎன்ஏ சர்டிஃபிகேட்டை ஒரு வாரத்தில் முடியுமானுங்க. சிசிஎன்ஏ எப்போ அது ஒரு வாரத்தில் முடியும்? சிசிஎன்ஏ ஒரு வாரத்தில் முடியுமா? கேட்டால் வந்துட்டு தம்பி அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, நீ கூகுளில் பார்த்தே நீ ஆன்சர் பண்ணிக்கோ, இதெல்லாம் சும்மா மார்க்குக்கு தான் சொல்லிட்டு அவனுங்களே சொல்லுவானுங்க. இதெல்லாம் சும்மாப்பா, சும்மா உனக்கு மார்க்குக்காண்டி, அசைன்மெண்ட் மார்க்காண்டி நீ இதை வந்து பண்ணி தான் பார்க்கணும், சும்மா நீ வந்து கூகுளை வந்து ஓப்பன் பண்ணிக்கோ, கேள்வியை போடு, ஆன்சரை நீ வந்து பார்த்து எழுதிக்கோமானுங்க. அந்த எச்சையலாடே, நீங்களே ஏதாவது என்னன்னா, நீங்களே பசங்களை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஏமாற்றணும், எப்படி வந்துட்டு மால் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே கற்றுக் கொடுக்குறீங்க. அதை அவனுங்க போட்டானுங்கன்னா தப்புன்னு வேற சொல்கிறீங்க. எப்படிடா உங்களுக்கு வந்து இந்த 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 போங்கடா டே, போங்கடா. நீங்களே வந்து குத்துன்பீங்களாம், அவன் குத்துனானா எதுக்கு குத்துறான்னு கேட்பீங்களாம். நல்லா இருக்குதே கதை. இந்த ரேட் ரேஸ் அப்படின்றது எல்லாரோடைய மைண்டிலையும் டிஃபால்ட்டாக வரக்கூடிய விஷயமே கிடையாது. இது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் விதைக்கிற ஒரு விதை. அந்த விதையை எடுத்து வளர்க்குறதும் வளர்க்காமல் போகிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது, ஓகேவா? அதை வளர்க்காமல் போகிறதுன்றது கஷ்டம், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு லாக்டவுனுன்ற அந்த ஒரு ஃப்ரீ பீரியட் வந்துட்டு இருந்ததுனால ஒரு ரோபோட்டாக இருந்தேன்னா கான்ஷியஸுக்கு வந்துட்டு இந்த கான்ஷியஸ்னஸுக்கு வந்து ஓகே, வாழ்க்கைன்னா அது கிடையாது, வாழ்க்கைனா மார்க் கிடையாது, லாட் அதர் திங்ஸ் டு லைஃப், ஓகேவா? லாட் அதர் திங்ஸ் டு லைஃப். என்ன சொல்ல, வாழ்க்கைனா வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்றது எனக்கு அப்போ தான் தெரியுது.
இது நாள் வரைக்கும் நான் 10ஆப்பு படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்குதுன்றது எவனும் எனக்கு வந்து கேட்டது கிடையாது. உனக்கு என்ன பிடிக்குதுன்றதை பண்ணுன்னு சொன்னது கிடையாது. எதுவுமே சொன்னது கிடையாது. படி, மார்க் வாங்கு, நல்ல காலேஜுக்கு போ, நல்லா படி, சிஜிபிஏ ஏற்று நல்ல கம்பெனிக்கு போ 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 சாவு. கடைசியில் எதுக்கு வாழ்ந்தோன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லாமல் சாவு. அதாவது நான் சொல்கிறதுன்றது எல்லாருமே பெரிய ஆளாயிட்டு ஒரு உங்களுடைய பேரை வந்துட்டு இந்த உலகத்தில் பதிச்சுட்டு போகணும்னுலாம் சொல்லலை. நான் அப்படிலாம் சொல்லலை. அப்படிலாம் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கெலாம் நான் போகல. நான் சொல்கிறது சிம்பிள். எதுக்கு வாழ்கிறோம்னு தெரிஞ்சு வாழ். உனக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பிடிச்சி பண்ணு. படிக்கிறியா, பிடிச்சி படி. நான் வந்துட்டு மிச்சவனுங்க மாதிரி ஸ்கில்ஸ் தான் முக்கியம், படிப்பு முக்கியம் கிடையாதுன்னு நான் வந்து கிரிஞ்சு பண்ண வரல. நான் இங்கே படிப்பு முக்கியம். அதை உனக்கு பேசிக் எஜுகேஷன் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நீ வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் படிக்கிற அந்த பேசிக் எஜுகேஷன் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதை எதுக்கு படிக்கிறோம்னு புரிஞ்சு படின்னு தான் சொல்கிறேன் நான். சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு படிக்கிறது முக்கியம் கிடையாது. அது என்ன சைன் டீட்டா அப்படின்னா என்னது, அதை புரிஞ்சு படின்னு தான் சொல்கிறேன் நான். வேறு எதுவுமே சொல்லலை. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு மைண்ட் செட் அப்படின்றது வந்துட்டு கெரியரை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, உன் டே டு டே லைஃபே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண தோணாது, வெளியே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண தோணாது. சின்ன குழந்தைங்க கிட்ட வந்துட்டு சிரித்து பேசி உனக்கு அவங்கக்கிட்ட வந்து பேச தோணாது. பேசினா வந்து நம்ம வந்து அடல்ட்டு, நம்ம கெத்து, அவங்ககிட்டலாம் அதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் நீ வந்துடுவேன். இருக்காத, மாறி தொலை, மாறு. நான் வந்துட்டு அகைன் நான் சொல்கிறேன்ல, இந்த யூடியூப் நான் பண்ணுறதே வந்துட்டு எனக்கு சும்மா பிடிச்சிருக்குன்னு நான் பண்ணுறேன். யூடியூபுக்காண்டி கிடையாது, நான் பேசணும்னு காண்டி. நான் என்னோட இந்த ரேண்ட் எல்லாத்தையும் கொட்டுறதுக்காண்டியும் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன்றதை வந்து ஷேர் பண்ணுறதுக்காண்டியும் தான் இந்த வீடியோ, இந்த ஒரு சேனல். என்னோடய யூடியூப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் பர்பஸே வந்துட்டு அதிலேருந்து மணி மேக் பண்ணணுன்றதுக்காண்டி கிடையாது. ஐ டென்ட் சூஸ் யூடியூப் டு மேக் அ லிவிங் அவுட் ஆஃப் இட். நோ, நாட் அட் ஆல். எனக்கு யூடியூப்லேருந்து இது வரைக்கும் நான் காசுலாம் பார்த்தது கிடையாது. எனக்கு வாட்ச் ஹவர்ஸ்லாம் அவ்வளோ கிடையாது. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு பேச பிடிக்கும். எனக்கு வந்துட்டு என்னால் முடியலை. இந்த ஒரு சம்பவத்தை கேட்டதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் அவனுங்க எப்படி பண்ணானுங்க காலேஜ், அதை கேட்டதுலேருந்து என்னால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு என்னால் இது பண்ணிருக்க முடியல, வச்சுட்டு இருக்க முடியல. ஸோ தட் ஐ எம் பேசிக்கலி லெட்டிங் இட் அவுட் ஹியர். என் ரேண்ட்டை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நான் பேசினா நான் பேசிக்கிட்டே போவேன் நான். ஸோ லெட் மீ எண்ட் ஹியர், ஓகேவா? நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அன்டில் தென் பை.